பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். என் வாழ்க்கையில ஒரு ஜெயம் வேண்டும். அநேக காரியங்களில் நான் தோற்று போய் விடுகிறேன். என் வியாபாரத்தில் தோற்று விடுகிறேன், என் வேலை ஸ்தலத்திலே தோற்று போய் விடுகிறேன், என் ஊழியத்திலே தோற்று விடுகிறேன். இப்படி அநேக காரியங்களில் நான் தோற்று விடுகிறேன். எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்காதா? ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்குதா? இன்றைக்கு அதற்கான பதிலை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசித்து தியானித்து ஜெபிக்கலாம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. உங்கள் காரியம் ஜெயமா இருக்கணுமா? எப்படி எந்த ராஜாக்கள் வந்தாலும் தானியேல் காரியம் ஜெயமா இருக்கு. தரியு வந்தாலும் சரி, வேற எந்த ராஜா வந்தாலும் சரி, தானியேலுடைய காரியம் ஜெயமா இருக்கு. காரணம் என்ன? தானியேல் தினமும் 3 வேளை கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் இருந்தார். மாத்திரமல்ல, தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு நீதிமானாய் அவர் இருந்தார். தீட்டுள்ள காரியங்கள் தன்னை நெருங்குவதற்கு இடம் கொடுக்காமல் தேவனுக்கு முன்பாய் உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்த ஒரு தேவ மனிதன். உயிரே போனாலும் என் ஜெபத்தை நிறுத்த மாட்டேன் என்று கர்த்தருக்காய் பக்தி வைராக்கியம் காட்டின ஒரு மனிதன், அன்பு சகோதரன் தானியேல். ஆண்டவர் அந்த தானியேல் ஐயாவுடைய ஜெபத்தை அங்கீகரித்தார், நேசித்தார், அந்த பரிசுத்தத்தை பார்த்தார், அந்த உண்மையை பார்த்தார். ஆகையினால் தான் சிங்கங்கள் கூட அவரை சேதப்படுத்த முடியவில்லை. தானியேல் எதை செய்தாலும் அதில் ஜெயத்தை கற்றுக் கொடுத்தார். உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜெய நிறைந்த வாழ்க்கை வேணுமா? ஆண்டவருக்கு முன்பாய் ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் மாறுங்கள், ஜெப வீராங்கனைகளாய் மாறுங்கள். தீட்டுள்ளது எதுவும் உங்களை சேதப்படுத்தாதபடி, நெருங்காதபடி, தீட்டுப்படுத்தாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். கூடுமான வரைக்கும் பரிசுத்தமாய் வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவருக்கு முன்பாய் உண்மையுள்ளாய் காணப்படுங்கள். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது போல நீங்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். உங்கள் வியாபாரத்துல ஒரு ஜெயம் உண்டாகும். பிசினஸ் பண்றோம், எங்கள் பிசினஸ்ல ஒரு ஜெயம் இல்லை, கர்த்தர் ஜெயத்தை தருவார். எங்கள் குடும்பத்துல ஒரு ஜெயம் இல்லை, கர்த்தர் ஜெயத்தை தருவார். எங்கள் படிப்புல ஒரு ஜெயம் இல்லை, கர்த்தர் ஜெயத்தை தருவார். எப்பொழுது தானியேலை போல வாழ்வதற்கு உங்களையும் என்னையும் அர்ப்பணிக்கும் போது தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை ஜெயங்களும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படும். ஏனென்று கேட்டால், ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். பெற்றுக்கொள்வோமா? கண்ணில் போடுங்க. அன்பும் இருக்குமுள்ள ஆண்டவரே, நீ ஜெயம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறீர். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஜெயம் உண்டாகட்டும். தானியேலை போல வாழ்வதற்கு அர்ப்பணிக்க இருதயத்தை தருவீராக. செய்தீர். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.